தென்னாப்பிரிக்காவிலிருந்து லண்டனுக்கு பயணமானார் காந்தி. லண்டனில் இந்திய தன்னார்வலர் படையை தோற்றுவித்தார். வன்முறை போராட்டங்களை விட அறவழி போராட்டங்கள் தான் தேவை என தன்னார்வலர்களுக்கு போதித்தார். 1915ஆம் ஆண்டு இந்தியா திரும்பிய காந்தி பிரிட்டிஷாரின் போர்களில் ஆம்புலன்ஸ் சேவை செய்து உதவியதற்காக பிரிட்டிஷ் அரசின் கைசர்-இ-ஹிந்த் என்ற உயரிய விருது காந்திக்கு அளிக்கப்படுகிறது. அகமதாபாத்தில் சபர்மதி ஆற்றங்கரையோரத்தில் சத்தியாகிரக ஆசிரமம் தொடங்கினார் காந்தி. இது பிற்காலத்தில் சபர்மதி ஆசிரமம் என்று அழைக்கப்பட்டது. இந்தியா பர்மா முழுவதும் 3ஆம் வகுப்பு ரயில் பெட்டிகளில் பயணம் செய்தார் காந்தி. ராட்டையை சுற்றி கைகளால் நெய்யப்படும் தறியை பெரிய அளவில் நாடு முழுவதும் செய்ய தொடங்க வேண்டும் என பேசினார் காந்தி. பீகார் விவசாயிகளின் வாழ்வாதாரத்துக்காக குரல் தந்தார். கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டார். விவசாயிகளின் பிரச்சனையை பேச சிறப்பு பிரதிநிதியாக பீகார் அரசு காந்தியை தேர்ந்தெடுத்தது. அமெரிக்க எழுத்தாளர் ஹென்றி டேவிட் தோரு எழுதிய ஒத்துழையாமையை படித்த காந்தி அதனை அமல்படுத்தி போராட்டங்கள் நடத்தினார். 1930ஆம் ஆண்டு டைம் இதழின் சிறந்த மனிதராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் காந்தி. இந்தியாவிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரே நபர் அவர் மட்டுமே. 5 முறை பரிந்துரைக்கப்பட்ட போதும் காந்திக்கு அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கப்படவே இல்லை. 2006ஆம் ஆண்டு நோபல் பரிசு கமிட்டி இதனை பகிரங்கமாக அறிவித்து வருத்தம் தெரிவித்தது. காந்தி எழுத்தாளர் லியோ டால்ஸ்டாயுடன் தொடர்ந்து கடிதங்கள் எழுதி தொடர்பில் இருந்தார். ஹிட்லருக்கு 2 கடிதங்கள் எழுதிய காந்தி அமைதியை வலியுறுத்தினார். ஹிட்லரை அன்பு நண்பருக்கு என்றே அழைத்தார். எனினும் காந்தியின் கடிதங்களுக்கு ஹிட்லர் பதில் எழுதவில்லை. அகமதாபாத் நெசவாளர்களுக்காக உண்ணாவிரதம் மேற்கொண்டார் காந்தி. பம்பாய் மாகாணத்தின் கைரா பகுதியில் பயிர் காப்பீடு வேண்டி அறவழி போராட்டத்தை தொடங்கினார். 1918ஆம் ஆண்டு முதல் உலகப் போருக்காக இராணுவ வீரர்களை திரட்டினார். வைசிராய் நடத்திய மாநாட்டில் இந்துஸ்தானி மொழியில் தனது உரையை பதிவு செய்தார் காந்தி. 1919ஆம் ஆண்டு ரவுலட் சட்டத்தை எதிர்த்து அமைதி போராட்டத்தை தொடங்கினார். அனைத்திந்திய சத்தியாகிரக போராட்டம் காந்தியின் அறைகூவலை ஏற்று நடத்தப்பட்டது. பஞ்சாப் மாகாணத்துக்குள் தடையை மீறி நுழைய முயன்றதற்காக டெல்லியில் காந்தியை கைது செய்தது ஆங்கிலேய அரசு. பல்வேறு இடங்களில் வன்முறைகள் வெடித்தன. 1919ஆம் ஆண்டு ஏப்ரல் 13 அன்று ஜாலியன்வாலாபாக்கில் துப்பாக்கிச்சூடு நடந்தது. அதை கண்டித்து சபர்மதி ஆசிரமத்தில் 3 நாட்கள் உண்ணாவிரதம் மேற்கொண்டார் காந்தி. மேலும் தனது சத்தியாகிரக போராட்டத்தை இமாலய பிழை என்று சூட்டினார். குஜராத்தி மொழியில் நவஜீவன், ஆங்கில மொழியில் யங் இந்தியா ஆகிய பத்திரிகைகளுக்கு ஆசிரியராக பொறுப்பேற்றார் காந்தி. டெல்லியில் நடைபெற்ற அனைத்திந்திய கிலாஃபத் மாநாட்டுக்கு தலைமையேற்றார் காந்தி. காங்கிரஸ் கட்சி முன்மொழிந்த மாண்டேகு செம்ஸ்ஃபோர்டு தேர்தல் சீர்திருத்தங்களுக்கு ஒப்புதல் தெரிவித்தார் காந்தி.